என் பெயர் அஞ்சலி. நான் நொய்டாவுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு 30 வயதாக இருந்தது. எனக்கு 10 வயதில் ஒரு மகள் இருந்தாள். என் கணவரின் பெயர் ராகேஷ். அவர் ஆட்டோ ஓட்டி வந்தார். என் கணவருக்கு எப்போதும் ஒரு மகன் பெற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. ஆனால் என் மகள் இந்த உலகத்திற்கு வந்தபோது, இதற்குப் பிறகு என்னால் மீண்டும் ஒருபோதும் தாயாக முடியாது என்று மருத்துவர் கூறிவிட்டார். குழந்தையும் தாயும் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயமென்றார்கள். என் கணவர் எல்லார் முன்னாடியும், இனி இந்த இருவரும் எனக்கு எதற்கும் உதவப் போவதில்லை, எனக்குச் சொந்த அண்ணன் தம்பிகள் யாரும் இல்லாததால் சீக்கிரமாகவே மகன் பிறந்து என் கூட நின்று எனக்கு ஆதரவாக இருப்பான் என்றுதான் சிறு வயதிலேயே கல்யாணம் செய்து கொண்டேன். ஆனால் இந்தப்ப பெண் என் நம்பிக்கைகள் அனைத்தையும் உடைத்துவிட்டாள். இப்போது இவளிடம் இருந்து விடுபட்டு விரைவில் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறிவிட்டார். ஆனால் 12 வருடங்கள் கடந்துவிட்டன. என் கணவர் என்னை இதுவரை கைவிடவும் இல்லை, விவாகரத்தும் செய்யவில்லை. அது அவர் என் மீது மிகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்ததால் அல்ல, மாறாக இனி தன் மகளை யாருமே அவருக்கு திருமணம் செய்து தரமாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும் என்பதால்தான். அவர் பகுதி முழுவதிலும் உறவினர்கள் மத்தியிலும் ஒரு பொறுப்பற்ற மனிதராகவே அறியப்பட்டிருந்தார். அவர் தன் ஆட்டோவையும் விற்றுவிட்டார். நான் வீட்டில் துணிகளை தைத்து வந்தேன். அதை கொண்டுதான் வீடு நடந்து கொண்டிருந்தது. சில நேரங்களில் அவர் எங்கிருந்தாவது கொஞ்சம் பணம் கொண்டு வருவார். ஆனால் அவருக்கு நிலையான வருமானம் எதுவுமில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நிச்சயமாக யாராவது தன் மகளை கொடுக்கிறார்கள் என்றால் வருமானத்தைப் பற்றி கண்டிப்பாக கேட்பார்கள். அதோடு முதல் மனைவியை ஏன் விவாகரத்து செய்தார் என்பதையும் பார்ப்பார்கள் அல்லவா? இங்கே என் மகள் வளர்ந்து வந்தால். நான் அவளுக்கு டிம்பிள் என்று பெயர் வைத்திருந்தேன். அவள் மிகவும் அழகாகவும் ஒல்லியாகவும் இருந்தாள். மேலும் எங்கள் பரம்பரையிலேயே மிகவும் சிவப்பான நிறம் கொண்ட முதல் பெண் குழந்தை அவள் என்பது மிகவும் விசித்திரமான விஷயமாக இருந்தது. ஆனால் என் மகள் மிகவும் மாசூமமாக, அப்பாவித்தனமாக இருந்தாள். ஏனெனில் எனக்கு ஒரே ஒரு மகள்தான் இருக்கிறாள். மீண்டும் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அவளுக்கும் ஏதேனும் நேர்ந்துவிட்டால் நான் புத்திர பாக்கியம் இல்லாதவளாகி விடுவேன் என்று நினைத்து வாழ்க்கை முழுதும் அவளை என் நெஞ்சோடு சேர்த்து பாதுகாத்து வைத்திருந்தேன். அதனால்தான் வாழ்க்கை முழுதும் அவளை அளவுக்கு அதிகமான பாதுகாப்புடன் வளர்த்தேன். அதன் விளைவு என்னவென்றால், அவள் அளவுக்கு அதிகமாகவே வெகுளியாக இருந்தாள். அவளுக்கு வெளி உலக விஷயங்கள் எதுவும் தெரியாது. நான் அவளை மற்ற பெண்களுடன் விளையாடக்கூட அனுமதிக்கவில்லை. இதனால் அவளுக்கு யாருடனும் நட்பு ஏற்படவில்லை. தெருவில் உள்ள பெண்களுடன் அவள் அதிக நேரம் செலவிடவும் இல்லை. நான் அவளை விசேஷங்களுக்கோ திருமணங்களுக்கோ அழைத்துச் செல்வதில்லை. தவிர எங்களைப் போன்ற ஏழைகளுக்கு வேறு எங்கேதான் போக்குவரத்து இருக்கப் போகிறது? ஆனால் நான் அவளுடனே இருக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் அவளை நான் பார்த்துக்கொள்வேன் என்று நினைக்கத் தொடங்கினேன். நான் அவளை வெளி உலக ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் சில சமயங்களில் ஆபத்துகள் வீட்டிற்குள்ளேயே இருந்து வரும் என்பது எனக்கு எப்படித் தெரியும்? சரி, அது ஒரு நீண்ட கதை. என் மகள் கொஞ்சம் பெரியவளானதும் வளர்ந்ததும் என் கணவர் அவளிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்ளத் தொடங்கினார். ஆனால் வாழ்நாள் முழுதும் அவளை வெறுத்து ஒதுக்கி, உன்னால்தான் உன் தாயால் மீண்டும் குழந்தை பெற முடியாமல் போனது, என் குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வராமல் போய்விட்டார்கள், இல்லையென்றால் எனக்கு 10 மகன்கள் பிறந்திருப்பார்கள் என்று கூறி வந்தவர் அவர். ஆனால் இதெல்லாம் விதியின் விளையாட்டு. இதில் என் மகளின் தவறு எதுவும் இல்லை என்று நான் சொல்வேன். ஆனாலும் அவர் இதுவரை என் மகளை வெறுத்தார். அவளை குத்திக் காட்டினார். அவளை தன்னுடன் எங்கும் அழைத்துச் சென்றதில்லை. அவளை தன் மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தலையில் அன்பாக கைகூட வைத்ததில்லை. ஆனால் இன்று என் கண்முன்னே நடந்த காட்சியைக் கண்டு நான் அதிர்ந்து போனேன். அவர் என் மகளை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு அவளிடம் மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். 1-2 நாட்களுக்கு நான் நகரத்திற்குச் செல்கிறேன், உனக்கு என்ன வாங்கி வரட்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். என் மகளும் ஆச்சரியத்துடன் காணப்பட்டாள். அவள் ஏதோ ஒரு பொருளை கூறிவிட்டு அமைதியாக தன் அறைக்குச் சென்று விட்டாள். நான் என் கணவரிடம், என்ன விஷயம், இந்த நாட்களில் திடீரென்று இவ்வளவு பாசம் வருகிறது என்று கேட்டேன். தன் மகளிடம், எனக்கு இப்போது வயது ஆகிவிட்டது, நமது முதுமைக்கு இவள்தான் ஆதரவு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நானும் லட்சிய கிறுக்கனாகத்தான் இருந்தேன். வம்சம் வளரும் என்று மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது என் தலையெழுத்தில் இல்லையென்றால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உன்னுடன் அல்ல, அந்த இறைவனுடன் பிடிவாதம் பிடித்தேன். கடவுளிடம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இப்போது இவள் என் மகள், நான் இவளை மிகவும் நேசிப்பேன் என்று கூறத் தொடங்கினார். இதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. சரி, இந்த மனிதனுக்கு புத்தி வந்துவிட்டதே என்று நினைத்தேன். நான் அவரிடம், இப்போது மகள் பெரியவளாகி வருகிறாள். இன்னும் 2-3 வருடங்களில் அவளுக்கு திருமணம் ஆகிவிடும். பிறகு நம் மகள் நம்மை விட்டுவிட்டு தன் கணவர் வீட்டிற்கு சென்று விடுவாள்.
ஆனால் நீங்கள் எத்தனை வருடங்களை வீணடித்து விட்டீர்கள். சின்ன வயதில் நம் குழந்தை எவ்வளவு அழகாக இருந்தாள், எப்படி உங்கள் பின்னால் ஓடிவந்து உங்களை அப்பா என்று கூப்பிடுவாள். ஆனால் நீங்கள் அவளை ஒருமுறை கூட மடியில் தூக்கி வைத்துக் கொண்டதில்லை என்று சொன்னேன். இந்த வார்த்தையை கேட்டதும் என் கணவரின் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. அவர், நான் உண்மையில் நிறைய நேரத்தை வீணடித்துவிட்டேன், ஆனால் இன்னும் காலம் கடந்துவிடவில்லை என்று கூறினார். மகள் மிகவும் சிறியவளாக இருந்தபோது கோபத்தில் என்றாவது ஒரு நாள் என் மகளை உயிருடன் கொன்றுவிடுவாரோ என்று பயந்து நான் அவளை அவளுடைய தந்தையிடம் தனியாக விட்டுச் சென்றதில்லை. ஆனால் இப்போது அவருடைய இதயத்தில் உண்மையில் தன் மகளுக்காக அன்பு பிறந்துவிட்டது என்று எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. கடைசியில் அவர் அவளுடைய சொந்த தந்தைதானே, மாற்றாந்தந்தை இல்லையே. எங்கள் நாட்கள் இப்படித்தான் கழிந்து கொண்டிருந்தன. இந்த தந்தையும் மகளும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள். இதுவரை இவர்கள் ஒருவருக்கொருவர் செலவழிக்காத தருணங்களை இப்போது செலவிட்டு வந்தார்கள். அவர் என் மகளை தன்னுடன் சந்தைக்கு அழைத்துச் செல்வார், அவளுக்கு பரிசுகளை வாங்கி வருவார், சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி வருவார். எனக்கு இந்த நாட்களில் ஒரு இடத்தில் வேலை கிடைத்தது. அது ஒரு தையல் கடை. அங்கே சென்று நான் துணிகளை தைத்து வந்தேன். ஒரு சுடிதார் தைத்தால் நல்ல பணம் மிஞ்சும். நான் வீட்டில் துணி தைத்தபோது வீட்டு வேலைகளிலும் ஈடுபட வேண்டியிருந்தது. ஆனால் அங்கே சென்றால் கவனம் முழுவதும் வேலையில் மட்டுமே இருக்கும். முதலில் நான் இந்த வேலையைச் செய்ய மறுத்துவிட்டேன். ஆனால் இப்போது என் கணவர் சும்மாதானே இருக்கிறார், என் மகளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். வாலிபப் பெண்ணை வீட்டில் தனியாக விட்டுவிட்டுச் செல்ல முடியாது அல்லவா? ஆனால் இந்த நாட்களில் வீட்டின் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்ததால் நான் இந்த வேலையை செய்யலாம் என்று யோசித்து தினமும் வேலைக்குச் செல்லத் தொடங்கினேன். மாலை நேரத்தில் நான் திரும்பி வரும்போது என் மகள் தினமும் என்னிடம் சந்தோஷமாகச் சொல்வாள், இன்று அப்பா எனக்கு இந்த வாங்கித் தந்தார், இன்று எனக்குச் சுடிதார் எடுத்துத் தந்தார், இன்று நாங்கள் வெளியே நடைபயிற்சி செல்லச் சென்றோம், நான் பானிபூரியும் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன் என்று. ஆனால் சில நாட்களாக என் மகள் இவை எதையும் என்னிடம் சொல்வதில்லை. மாறாக ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். நான் அவளிடம், ஏன் இந்த நாட்களில் அப்பாவுடன் வெளியே செல்வதில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், செல்கிறேன் என்றாள். அப்படியானால் நாள் முழுவதும் என்ன செய்தாய் என்று ஏன் என்னிடம் சொல்வதில்லை? நான் தான் உழைத்துக்கொண்டே இருக்கிறேனே, நீங்கள் இருவரும்தான் ஜாலியாக இருக்கிறீர்கள், அதைச் சொன்னாலாவது நான் கேட்டுச் சந்தோஷப்படுவேனே என்று சிரித்துக்கொண்டே என் மகளிடம் பேசினேன். ஏனென்றால் நான் அவளுக்காக சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட சந்தோஷமாக தெரியவில்லை. பிறகு என் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகத் தொடங்கியது. சில நேரங்களில் இடுப்பு வலி என்பாள், சில நேரங்களில் கால் வலி என்பாள். அவளுக்கு என்ன ஆகிறது என்றே எனக்கு புரியவில்லை. எங்கள் கிராமம் முழுவதற்கும் ஒரே ஒரு பெண் மருத்துவர்தான் இருந்தார். அவரிடம் பேசியபோது அவர், பெண் பெரியவளாகி வருகிறாள், அதனால் இதெல்லாம் சாதாரணம்தான், நீ அதிகம் கவலைப்பட வேண்டாம், அவளுக்கு வலிக்கும்போது வலி நிவாரணி மாத்திரை கொடு, அவளது உணவை சீராக்கு, பால் போன்றவற்றைக் கொடு, சரியாகிவிடுவாள் என்று கூறினார். நான் சரி என்று சொல்லிவிட்டு அந்த விஷயத்தில் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை. மேலும் இந்த நாட்களில் என் கணவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் என்பது ஒரு விசித்திரமான விஷயம். அவருடைய மனநிலையும் மிகவும் நன்றாக இருந்தது. பல நாட்களாக அவர் என்னுடன் சண்டையிடவும் இல்லை, வீட்டிற்கு பணமும் கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஆனால் என்னை விட்டு தள்ளித் தள்ளியே ஓடினார். நமக்கு அப்படி என்ன வயது ஆகிவிட்டது? அவர் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாரென்றால் கொஞ்சம் அன்பை என்னுடனும் பகிர்ந்து கொண்டிருக்கலாம் அல்லவா? வாழ்க்கை முழுதும் என்னுடன் சண்டையிட்டுக் கொண்டேதான் இருந்தார். ஆனால் இப்போது நான் அவருக்கு யாரோ அந்நிய பெண் என்பதைப் போல என்னை விட்டு தள்ளி ஓடிக்கொண்டிருந்தார். அந்த விஷயத்தை குறித்து நான் சற்று ஆச்சரியமடைந்தேன். ஆனால் எனக்கு வேலைகள் அதிகமாக இருந்ததால் வேறு எதையும் யோசிப்பதற்கும் செய்வதற்கும் நேரம் இருக்கவில்லை. ஒரு நாள் நான் என் கணவரிடம், நம் மகளுக்கு ஏதாவது வரன் பார்க்கலாம் என்று கூறினேன். அதற்கு அவர், இப்போதேவா என்றார். நான், வரன் அமைவதற்கே 1-2 ஆண்டுகளாகிவிடும், திருமணமும் சரியான வயதில்தானே நடக்க வேண்டும். நாம் கூட இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறோம் பாருங்கள். இறைவனின் அருளால் நம் சின்னப் பெண்ணும் பெரியவளாகிவிட்டாள். நாம என்ன இவளை வேலைக்கா அனுப்பப் போகிறோம்? எதுவுமே செய்யப்போவதில்லை எனும்போது திருமணம் செய்து வைத்துவிடலாம் என்று சொன்னேன். என் கணவர், இல்லை, இப்போது முடியாது, இவள் இன்னும் மிகவும் சிறியவள். நான் இவளுக்கு 20 வயதாகும் வரை திருமணம் செய்து வைக்க மாட்டேன். 20 வயதாகும் வரை இவளுக்கு திருமணம் செய்யப் போவதில்லை என்றார். நான், 20 வயது என்பது மிகவும் அதிகம், 18 வயது சரியானது என்று சொன்னேன். அதற்கு அவர், இல்லை, பெண் புத்திசாலி ஆகும் வரை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது, அதற்கு முன் திருமணம் செய்வது அநியாயம் என்றார். நான், என்னை குறித்தும் யாராவது இப்படி யோசித்திருக்க கூடாதா?
நீங்கள் 16 வயதிலிருந்தே என் மீது கொடுமைப்படுத்தத் தொடங்கிவிட்டீர்களே என்று சொன்னேன். அதற்கு அவர், நாங்கள் படிக்காத முட்டாள்களாக இருந்தோம், எங்களுக்கு எதுவும் தெரியாது. அறிவுரை சொல்லவும் யாரும் இல்லை, எங்கள் பெற்றோரும் எங்களைப் போலத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் உலகத்தை பார்த்துவிட்டோம், அதனால் இப்போது நாங்கள் அப்படிப்பட்ட முடிவை எடுக்க மாட்டோம். மேலும் நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகள்தானே என்று மிகவும் அன்பாக பேசினார். இல்லையென்றால் வாழ்நாள் முழுதும் ஒரே ஒரு மகளைத்தான் பெற்றாள், அதற்குப் பிறகு மலடியாகிவிட்டாள், இவளை வைத்து நான் என்ன செய்வது? இவள் ஒன்றும் என் வம்சத்தை வளர்க்கப் போவதில்லை, செலவை இழுத்து வைத்துவிட்டு தன் வீட்டிற்குச் சென்று விடுவாள் என்று கூறி இந்த விஷயத்தை எனக்கு குத்திக் காட்டுவார். என் கணவர் என் மனதை மிகவும் காயப்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் என் மகளின் தந்தை என்று நினைத்து நான் அவரை மன்னித்தேன். ஆனால் ஒரு நாள் அவர் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்றை செய்வார் என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் என் மகளின் உடல்நிலை காலையிலிருந்தே சரியில்லாமல் இருந்தது. பிற்பகலுக்குள் அவள் மயங்கி விழுந்துவிட்டாள். நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். மருத்துவர் சொன்ன விஷயத்தைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நான், என் மகள் அப்படிப்பட்டவள் இல்லவே இல்லை என்று சொன்னேன். அவர், உங்கள் மகளுக்கு நடக்கக்கூடாத ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். நான் என் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவளது முகத்தில் அறைந்து, யாருடனாவது தொடர்பு வைத்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவள் என் காலில் விழுந்து கதறி அழுதாள். நான் அப்படி எதுவும் செய்யவில்லை அம்மா என்று சொன்னாள். பிறகு அவள் என்னிடம் ஒரு விஷயத்தைச் சொன்னாள். அதைக் கேட்டதும் வானமே என் தலையில் விழுந்தது போலவும், என் கால்களுக்குக் கீழே நிலமே இல்லாதது போலவும், உலகத்தின் அனைத்து கற்களும் என் மீது அடிப்பது போலவும் உணர்ந்தேன். என் கண்கள் கலங்கின. நான் என்னை அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். 2 மணி நேரத்திற்குப் பிறகு வெளியே வந்து மகளிடம், பொய் எதுவும் சொல்லவில்லையே என்று கேட்டேன். அதற்கு அவள், உண்மையைத்தான் சொல்கிறேன் அம்மா, என் வார்த்தையை நம்புங்கள் என்றாள். இரவில் என் கணவர் ஒரு காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். நான் என் மகளை என் அறையிலேயே தூங்க வைக்கத் தொடங்கினேன். என் கணவர், இவளை ஏன் இங்கே தூங்க வைத்திருக்கிறாய்? இவளுக்குத்தான் தனி அறை இருக்கிறதே என்றார். நான், இனிமேல் இவள் இங்கேயேதான் தூங்குவாள் என்றேன். அவர், அப்படியானால் நான் எங்கே போவது என்று கேட்டார். நான் அவரிடம், உங்கள் இஷ்டப்படி எங்கே வேண்டுமானாலும் போங்கள் என்று சொன்னேன். என் கணவர், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் மூஞ்சியை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். நான் ஒன்றும் மூஞ்சியை வைத்துக் கொள்ளவில்லை, என் மகளை கட்டியணைத்துக் கொண்டுதான் தூங்குவேன் என்று சொன்னேன். இப்போதும் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாளிலிருந்து நான் வேலைக்குச் செல்வதையும் நிறுத்திவிட்டு மீண்டும் வீட்டிலேயே துணி தைக்கத் தொடங்கினேன். என் கணவர், ஏன் வேலைக்குச் செல்லவில்லை என்று கேட்டார். நான், வேலையை விட்டுவிட்டேன் என்றேன். என் இந்த வார்த்தையைக் கேட்டு அவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். இவ்வளவு நல்ல வேலையை ஏன் விட்டாய் என்று கேட்டார். நான், ஆமாம், நான் விட்டுவிட்டேன். அது நல்லதோ கெட்டதோ உனக்கென்ன, எனக்கு செய்ய பிடிக்கவில்லை, அதனால் விட்டுவிட்டேன். நீயும் உன்மீது கவனம் செலுத்து. நீ செய்து கொண்டிருப்பது நல்ல விஷயம் இல்லை என்று சொன்னேன். அதனால் உன்னை மாற்றிக்கொள் என்று சொன்னேன். இதைக் கேட்ட என் கணவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். இந்த பைத்தியக்கார பெண் என்ன பேசுகிறாள் என்றே தெரியவில்லை என்றவாறு பார்த்தார். உண்மையில் அவருக்கு என் பேச்சு புரிந்துவிட்டது. அவரா ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் சைகையாக இருந்தது. அவர், இவளை அறையை விட்டு வெளியே அனுப்பு என்று சொல்லிச் சண்டையிட்டார். நான் என் கணவரிடம், எனக்கு உன்னுடைய தேவை எதுவும் இல்லை, மேலும் நான் இல்லாமலே உன்னால் வாழ முடியும்போது இப்போது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ என் மனைவி, எனக்கு உன்னுடைய தேவை இருக்கிறது என்றார். நான், எனக்கு உன்னுடைய தேவையில்லை, என் மகள் என்னுடன்தான் தூங்குவாள், உனக்கு ஏதேனும் பிரச்சினை என்றால் நான் என் மகளின் அறைக்குச் சென்று விடுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் அந்த அறைக்கு கதவு இல்லை, அதனால் நான் அங்கே செல்ல விரும்பவில்லை. நாங்கள் ஏழைகள் என்பதால் எங்களால் ஒரு கதவு கூட போட முடியவில்லை. நாட்கள் இப்படித்தான் கழிந்து கொண்டிருந்தன. என் மகளின் உடல்நிலையும் தேறி வந்தது. நான் வீட்டில் வேலை செய்யாததால் எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. எங்கள் வீட்டின் சூழ்நிலை மீண்டும் மோசமடைந்தது. என் கணவர் மீண்டும் பொருட்கள் வாங்கி வருவதை நிறுத்திவிட்டார். இப்போது நான் என் மகளை அவருடன் வெளியே செல்ல அனுமதிப்பதில்லை. நான் அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன். சமையல் செய்து ஏற்கனவே சமையலறையில் வைத்திருந்தேன். என் மகள் என்னை எழுப்பி, அம்மா, பசியாக இருக்கிறது, வந்து சாப்பிடுங்கள் என்றாள். என் கணவரும் வெளியே உட்கார்ந்திருந்தார். நாங்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதற்குப் பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்ற உணர்வே எனக்கு இல்லாமல் போனது. நள்ளிரவில் எனக்கு விழிப்பு வந்தபோது என் மகள் என் அருகில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன்.
நான் உடனடியாக எழுந்து கழிப்பறை பக்கம் சென்றேன். ஒருவேளை அவள் கழிப்பறையில் இருப்பாளோ என்று நினைத்தேன். ஆனால் அவளும் அங்கே இல்லை. அதற்குப் பிறகு நான் கண்ட காட்சியைக் கண்டு என் காலடியிலிருந்து நிலமே சரிந்தது போலிருந்தது. என் மகள் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். என் கணவர் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார். நான் அவரை சில நொடிகள் பார்த்துக்கொண்டே இருந்தேன். அவர், ஏன் பைத்தியம் பிடித்தது போல் வெறித்துப் பார்க்கிறாய்? போய் தூங்கு, இங்கிருந்து போ என்றார். அவர் உணவில் மயக்க மருந்து கலந்திருந்தார். இல்லையென்றால் எனக்கு ஒருபோதும் அப்படி மயக்கமான தூக்கம் வந்திருக்காது. என் மகள் எப்போது சென்றாள் என்றே எனக்கு தெரியவில்லை. காலையில் என் மகளுக்கு காய்ச்சல் இருந்தது. அவளுக்கு உணர்வே வரவில்லை. நான் மிகவும் கவலையடைந்தேன். தெருவில் உள்ள ஒரு பெண்ணை அவளுக்கு அருகில் உட்கார வைத்துவிட்டு மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தேன். நான் தெருவிற்குச் சென்று பக்கத்து வீட்டாரின் கடையிலிருந்து ஒரு மண்வெட்டியை எடுத்து வந்தேன். இரவில் தெரு முழுவதிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குளிர்காலம் என்பதால் அனைவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்கும் அமைதி நிலவியது. கடுமையான அமைதி பரவியிருந்தது. காலையானதும் எனக்கு வழக்கத்தை விட சீக்கிரமே விழிப்பு வந்துவிட்டது. நான் என் வேலையில் மூழ்கியிருந்தேன். ஆனால் திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. தட்டுபவரின் முறை எப்படி இருந்தது என்றால், ஏதோ ஒரு போலீஸ்காரரோ அல்லது கொள்ளையனோ தட்டுவது போல் இருந்தது. அவ்வளவு மோசமாக கதவை தட்டிக் கொண்டிருந்தார். நான் பயந்து போனேன். கதவை திறக்கக் கூடாது என்று முடிவெடுத்தேன். என் மகளும் எழுந்து வந்து, அம்மா, என்ன செய்கிறீர்கள்? முற்றம் ஏன் தோண்டப்பட்டிருக்கிறது? அப்பா எங்கே என்று கேட்டாள். நான், அந்த ஆளை அப்பா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றேன். என் மகள் என்னை பார்த்ததும் அவள் வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது. அவள், உங்கள் உடையில் இதெல்லாம் என்ன ஒட்டியிருக்கிறது என்று கேட்டாள். நான், பைத்தியமே, நான் தான் கழிப்பறையில் விழுந்துவிட்டேனே. அதனால்தான் பல இடங்களில் காயம் ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் என் உடையில் இதெல்லாம் ஒட்டியிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடைய அம்மா அல்லவா. நான் எல்லாவற்றையும் சரிசெய்துவிட்டேன் என்று சொன்னேன். ஆனால் வெளியே மீண்டும் மீண்டும் கதவு தட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அவள், கதவில் யார் இருக்கிறார்கள்? ஏன் நம் வீட்டின் கதவை உடைக்கிறார்கள் என்று கேட்டாள். நான், உன் பொருட்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டிற்குச் செல். நான் உன்னை வந்து அழைக்கும் வரை அங்கேயே இரு என்று சொன்னேன். நான் மிகவும் பயந்து போனேன். அதனால் அவளது சில பொருட்களை பேக் செய்து பக்கத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். அவள் என் மிகச்சிறந்த தோழி. நான் என் தோழியிடம் என் அனைத்து நகைகளையும் நான் சேமித்து வைத்திருந்த அனைத்து பணத்தையும் கொடுத்தேன். நான் அவளிடம், என் மகள் உன்னிடம் இருக்கும் வரை அவளை மிகவும் நன்றாக பார்த்துக்கொள். தேவைப்பட்டால் சில நாட்களுக்கு அவளை இங்கிருந்து தூரத்திற்கு அனுப்பிவிடு. அவளை இங்கிருந்து அழைத்துச் செல். நீ எப்போதும் சொல்வாயே, இவளை உன் மகனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று. அதனால் இவளை உன்னுடைய மருமகளாக்கிக் கொண்டு எப்போதும் உன்னுடனேயே வைத்துக்கொள் என்று சொன்னேன். நான் என்ன செய்தேன் என்பது என் தோழிக்கு முழுமையாக தெரிந்திருந்தது. ஒரு உண்மையான தோழியாக இருந்ததால் அவள் என் மகளை தன் சொந்தக் குழந்தையை விடவும் சிறப்பாக பார்த்துக் கொள்வதாக எனக்கு வாக்குறுதி அளித்துவிட்டுச் சென்றாள். இப்போது என் மகள் அவளுடைய பொறுப்பில் இருந்தால் எனக்கு இழப்பதற்கு இனி எதுவுமே இருக்கவில்லை. நான் வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தேன். மக்கள் மீண்டும் மீண்டும், சகோதரி கதவைத் திற, இல்லையென்றால் நாங்கள் கதவை உடைத்து விடுவோம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் கதவை திறக்காததால் அவர்கள் கதவை உடைக்கத் தயாரானார்கள். நான் பயந்திருந்தேன். ஆனால் இழப்பதற்கான பயம் எனக்கு முன்பே போய்விட்டது. நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். சிறிது நேரத்தில் கதவு உடைக்கப்பட்டது. காவல்துறையினரும் சில செய்தி சேனல்காரர்களும் உள்ளே வந்தார்கள். அங்குள்ள காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் முற்றம் தோண்டப்பட்டிருப்பதையும் அங்கே மண் ஈரமாக இருப்பதையும் பார்த்ததும் முழு விஷயத்தையும் புரிந்து கொண்டார்கள். பிறகு காவல்துறை அந்த பள்ளத்திலிருந்து மண்ணை அகற்றியபோது அங்கிருந்த அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பெண் காவலர் என்னை பிடித்துக்கொண்டார். நான், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னேன். தெரு முழுவதிலும் இந்த விஷயம் பரவியது. அவர்கள், மகள் எங்கே என்று கேட்டார்கள். நான், அவள் யாருடனோ ஓடிவிட்டாள். அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது என்று பொய் சொன்னேன். நிச்சயமாக அவர்கள் என் மகளிடம் கேள்விக் கணைகளை தொடுப்பதையோ நான் என்ன செய்தேன் என்பது அவளுக்கு தெரிய வருவதையோ நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், என் கணவர் எங்கே என்பதுதான். அவர் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேதான் இருந்தார். ஏனென்றால் அவர் செய்த தவறுக்கு அதுதான் அவருக்கு சரியான இடம். அவர்கள் என்னை அங்கிருந்து அழைத்துச் சென்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் என்னை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒருவரைப் போலப் பார்த்தான்.
யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டது போல பார்த்தார்கள். நானும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தைத்தான் செய்திருந்தேன். ஆனால் அந்த நிலைக்கு என்னை தள்ளியவன் என் கணவன்தான். யாரும் என் அருகில் வரவில்லை. நான் மனிதன் இல்லை, ஏதோ ஒரு பேய் என்பது போல் அனைவரும் என்னைக் கண்டு பயந்தார்கள். ஏனென்றால் நான் செய்த செயலும் அப்படிப்பட்டதுதான். காவல்துறையினர் அந்த பக்கத்து வீட்டு கடைக்காரரிடம் விசாரணை நடத்திக் கொண்டிருந்தார்கள். அவர், இவள் என்னிடம் வீட்டில் ஏதோ வேலை நடப்பதாகவும் அதனால் பெரிய மண்வெட்டி வேண்டுமென்றும் கேட்டாள். இந்தப் பெண் இப்படிச் செய்வாள் என்று எனக்கு எப்படித் தெரியும் என்று சொன்னார். தெருவாசிகளும், இவள் மிகவும் நல்ல பெண், தெருவிலுள்ள எல்லோருக்கும் துணி தைத்துக் கொடுப்பாள், நல்ல சுபாவம் கொண்டவள், யாருடனும் சண்டையோ தகராறோ செய்ய மாட்டாள். இவளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சினை எதுவுமே இருந்ததில்லை. இவளுக்கு என்ன ஆச்சு என்றே தெரியவில்லை. நாங்களே அதிர்ச்சியில் இருக்கிறோம். மேலும் இவளுடைய மகள் எங்கே போனாள் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். என் தோழி, நான் இவளுடைய தோழிதான், இதெல்லாம் எப்படி நடந்தது என்றே எனக்குத் தெரியவில்லை என்று வாக்குமூலம் அளித்தாள். அவள் என் மகளை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்திருந்தாள். அது அவள் எனக்கு செய்த மிகப்பெரிய உதவியாகும். இதற்குப் பிறகு ஊடகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என்னிடம் மிகவும் அன்பாக, நீங்கள் ஏன் இப்படிச் செய்தீர்கள்? சொந்த கணவரையே கொன்று இந்த பள்ளத்தில் புதைத்து உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டாள். ஆனால் நான் உரத்த குரலில், எந்த பெண்ணாவது சும்மா இப்படிச் செய்வாளா? நீ படித்தவள்தானே, ஒரு பெண் இந்த நிலைக்கு எப்படி தள்ளப்படுகிறாள் என்று உனக்குத் தெரியாதா? அந்த மனிதன் இதற்குத்தான் தகுதியானவன், அவனுக்கு இந்த முடிவைத்தான் தருவேன் என்று நான் சத்தியம் செய்திருந்தேன். ஏனென்றால் அவன் தன் சொந்த மகளுடனேயே தவறான உறவு வைத்துக் கொண்டிருந்தான் என்று கூறினேன். என் மகளிடம் அருவருப்பான செயல்களை செய்து வந்திருக்கிறான். அவனுக்கு அன்பு பிறந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அங்கே அன்பு பிறக்கவில்லை, அவனுக்குள் இருந்த மிருகத்தனம்தான் விழித்துக் கொண்டிருந்தது. அதனால் அவனை நான் கொன்றது முற்றிலும் சரியே. இந்த உண்மை வெளியே வந்தபோது மக்களும் நான் செய்தது முற்றிலும் சரியே என்றுதான் கூறத் தொடங்கினார்கள். யாருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது இந்த சமூகத்திற்கும் தெரிய வேண்டுமல்லவா? ஆனால் இப்போது மக்கள் அனைவரும் என் பக்கம் இருந்தார்கள். நீ மிகச் சிறந்த காரியத்தை செய்திருக்கிறாய், இதை அனைவருக்கும் ஒரு பாடமாக மாற்றிவிட்டாய் என்று அவர்கள் கூறினார்கள். இப்போது அனைவரும், அவன் எப்படிப்பட்ட தந்தை? மாற்றாந்தந்தையா என்ன? அவன் அவளுடைய சொந்த தந்தைதானே, அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து இப்படி ஒரு அருவருப்பான செயலைச் செய்தான் என்று யோசிக்கத் தொடங்கினார்கள். என் மீது வழக்கு விசாரணை நடைபெற்றது. சில ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த பிறகு நான் விடுவிக்கப்பட்டேன். நான் திரும்பி வந்தபோது என் மகள் தன் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருந்தது. நான் அவளிடம் அவனை கவனமாக சிறப்பாக வளர்க்குமாறு கூறினேன். என் மகள் என்னை கட்டியணைத்துக் கொண்டு கதறி கதறி அழுதாள். ஏனென்றால் நாளிதழ் வாயிலாக அவளுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த கட்ட அப்டேட்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பா அழுத்தவும்.